வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு தொடக்கம் நாட்டின் சில பகுதிகளில் தொடர் மழை. ரத்தினபுரி மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் சில வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. மண் சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக நுவர்லியா மாவட்டத்தில் 514 பேர் வீடுகளிலிருந்து வெளியேற்றம். ஈராக் கிளர்ச்சியாளருக்கு எதிராக அனைத்து விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயார் என அமெரிக்கா அறிவிப்பு. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் முதல் போட்டியில் பிரேசில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். சிலாபம் பள்ளம பகுதியில் பெண் ஒருவர் கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் இதுகுறித்து இரவு 7:15 அளவில் கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இதன் பிரகாரம் பிரதேச வீடொன்றினில் இருந்து வெட்டப்பட்ட நிலையில் கடுமையான வெட்டு காயங்களுடன் விழுந்து கிடந்த பெண்ணை அயலவர்களின் உதவியுடன் முந்தல் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போது அவர் உயிரிழந்திருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்த ஒருவரே கூரான ஆயுதத்தினால் அவரின் கழுத்தை வெட்டியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். முந்தல் அங்குணவில பகுதியை சேர்ந்த 38 வயதான பெண் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை பள்ளம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஊவா பொசோன் உதான நிகழ்வுகள் 2வது நாளாகவும் வெளிமட ஊவா பரணகம ஊமா அளவில் இன்று ஆரம்பமானது. கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க யட்டிஹலகல ரஜமகா விகாரையின் விகாராதிபதி பத்ரகுமரி தமரத்ன தேரரினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புத்த பெருமானின் சீடர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கு இன்று முற்பகலிலிருந்து பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். புத்த பெருமானின் சீடர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். ஊவா பொசன் வலயத்துக்கு வருகை தருபவர்கள் ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படத்தை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் திரைப்பரீட்சையும் இந்த வளாகத்தில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கிழங்கையின் வரலாற்று புகழ்மிக்க திருத்தலங்களில் ஒன்றான மட்டக்களப்பு புளியந்தேவு புனித அந்தோணியார் திருச்சொரூப பவனி நேற்றிரவு நடைபெற்றது. ஆலயத்தில் இடம்பெற்ற நற்கருணை ஆராதனையை அடுத்து நேற்றிரவு 8 மணிக்கு திருச்சொரூப பவனி ஆரம்பமானது. மட்டக்களப்பு மறை மாவட்ட குரு முதல்வர் டயஸ் தலைமையில் திருச்சொரூப பவனி இடம்பெற்றது. திருச்சொரூப பவனியை முன்னிட்டு வான வேடிக்கைகள் பலவும் இடம்பெற்றதுடன் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தென்மராட்சி இலக்கிய அணி முன்னெடுக்கும் கம்பன் விழாவின் 2ஆம் நாள் அமர்வுகள் நேற்று சாவகச்சேரி இந்து கல்லூரி பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. கடந்த புதன்கிழமை சாவகச்சேரி இந்து கல்லூரி பிரதான மண்டபத்தில் முதல் நாள் நிகழ்வுடன் கம்பன் விழா ஆரம்பமாகியது. நேற்று காலை இடம்பெற்ற 2ஆம் நாள் அமர்வுக்கு தென்மராட்சி பிரதேச செயலக கலாச்சார உத்தியோகத்தர் தலைமை தாங்கினார். 2ஆம் நாள் அமர்வுகளில் விவாத அரங்கு, பட்டிமன்றம் ஆகியனவும் இடம்பெற்றன. கம்பன் விழாவில் தமிழகத்தை சேர்ந்த பேராசிரியர் அசோக்குமாரன், புலவர் மா ராமலிங்கம் மற்றும் டாக்டர் டி ரங்கராஜ் ஆகியோரும் கலந்து சிறப்பித்திருந்தனர். நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மண் சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக நுவர்லியா மாவட்டத்தில் 514 பேர் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவித்துள்ளார். இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட வெள்ளம் வடிந்தோட ஆரம்பித்துள்ளதாக மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர தெரிவிக்கின்றார். கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து ரத்தினபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. மண் சரிவு அபாயம் நிலவுகின்ற பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் வானிலை சீரடைந்த பின்னர் அந்த மக்கள் மீண்டும் சொந்த இடங்களில் வசிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ரத்தினபுரி மாவட்ட செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ரத்தினபுரியில் உள்ள தாழ் நிலங்கள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வதுகிதர, அங்கம்மன, வெரலுப, மூவகம போன்ற பகுதிகள் இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தற்போது ரத்தினபுரியில் இடைக்கிடை மழை பெய்த வண்ணம் உள்ளது.
மலேக மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் இன்று முற்பகல் வழமை போல பதுளை நோக்கி ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணிக்க இருந்த இரவு தபால் ரயில் நேற்று மாலை முதல் ரத்து செய்யப்பட்டது. வட்டவளை பகுதியில் ரயில் பாதை மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையே ரயில் இடைநிறுத்தப்பட்டமைக்கு காரணம் என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வட்டவள பகுதியில் உள்ள வீட்டின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. மண்மேடு சரிந்து வீழ்ந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் எவரும் இருக்கவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து தடைப்பட்ட ஹட்டன் கொழும்பு வீதி தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அம்பகமுவ மற்றும் நுவரெலியா பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள 102 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை கொழும்பு பதுளை ரயில் மார்க்கத்தின் வட்டவளை ரயில் நிலையத்துக்கு அருகில் 10 வருடங்களுக்கு முன்னர் பாரிய மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீண்டும் மண்சரிவு ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் கூறினார். இதன் காரணமாக வட்டவளை ரயில் நிலையத்துக்கு அருகில் தேசிய கட்டட ஆய்வு பிரிவினரை ஆய்வுகளில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நோட்டன் பிரிட்ஜ், காசல்ட்ரி, மேல்கொத்மலை ஆகிய நீர்த்தக்கங்கள் வான்பாயு மட்டத்தை எட்டியுள்ளதால் அவற்றின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவிக்கின்றார். கொத்மலை ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அதனை அண்மித்த 8 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய வருவாயில் அதிகம் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளில் இலங்கையை பொறுத்தவரை சுற்றுலாத்துறை அதிகம் பங்களிப்பு செலுத்துகின்றது. புத்தளம் மாவட்டத்தின் கல்பெட்டி பிரதேசம் சுற்றுலாத்துறை சார்ந்த இடமாக பரிணாமம் பெற்று வருகின்றது. புத்தளம் மாவட்டம் கடலெண்ணெய் அலைகள் மூலம் எந்நேரமும் ஆர்ப்பரிக்கும் கடற்றொழிலாளர்களின் ஜீவனோபாயத்தின் உறைவிடம். இயற்கை எண்ணெயின் அழில் கொஞ்சம் இந்த மாவட்டம் இலங்கையின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பு செலுத்துகின்றது. உயரமான சவுக்கு மரங்கள் கடற்காற்றில் அசைந்தாடும் காட்சியும் அதன் ஓசையும் கண்ணுக்கும் காதுக்கும் இதமளிக்கின்றன. இந்த பிரதேசத்தில் அமைந்துள்ள இலந்தையடி தொடக்கம் ஆலங்குடா வரையிலான பகுதியில் செழித்து வளர்ந்துள்ள சவுக்கு மரங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்துள்ளது. இந்த பகுதிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் கடலில் நீராடுவதுடன் சவுக்கு மரங்களின் கீழ் அமர்ந்து உணவுகளை பரிமாறுவதையும் காணக்கூடியதாக உள்ளது. நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை கால்பந்தாட்ட ரசிகர்களை குதூகலிக்க வைக்கும் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் பிரேசிலில் கோலாகலமாக ஆரம்பமானது. அங்குரார்ப்பண விழாவை தொடர்ந்து நடைபெற்ற முதல் போட்டியில் குரோவேசியாவை 3-1 எனும் கோல் கணக்கில் வீழ்த்திய பிரேசில் தொடரை வெற்றியுடன் ஆரம்பித்தது. இருபதாவது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் அங்குரார்ப்பண விழா இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை கோலாகலமாக நடைபெற்றது. அங்குரார்ப்பண விழாவை கண்டுகளிக்க சுமார் 65,000 பார்வையாளர்கள் வரை சாவோ போலோ அரங்கில் திரண்டிருந்தனர். சுமார் 660 கலைஞர்களின் பங்களிப்புடன் அங்குரார்ப்பண விழா களி கட்டியது. பிரேசில் மக்கள் அந்த நாட்டு கலாச்சாரம் மற்றும் கால்பந்தாட்டத்தை அவர்கள் நேசிக்கும் விதம் என்பவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் நடத்தப்பட்ட கலை நிகழ்வுகள் அங்குரார்ப்பண விழாவை அலங்கரித்தன. வியா ஒன் என்ற உத்தியோகபூர்வ பாடலை நட்சத்திர கலைஞர்களான ஜெனிஃபர் லோபேஸ், குளோடியா மற்றும் பிட்புல் ஆகியோர் பாடினர். Put your flags up in the sky. Put them in the sky. Check it out the wall. Show the world where you're from. Show them where you're from. Show the world where you're from. அங்குரார்ப்பண விழாவை தொடர்ந்து முதல் போட்டியில் பிரேசில் மற்றும் குரோஷியா அணிகள் விளையாடின. போட்டியின் ஆரம்பத்தில் பிரேசில் அணி வீரர் மார்செலோ இழைத்த தவறால் 1 கோல் போடப்பட குரோஷியா 1-0 என முன்னிலை பெற்றது.
என்றாலும் அதற்காக சளைத்திடாத பிரேசில் அடுத்த சில நிமிடங்களில் கோல் ஒன்றை போட்டு சமநிலை அடைந்தது. 27வது நிமிடத்தில் நட்சத்திர வீரர் நெய்மார் அந்த கோலை போட்டார். இரண்டாம் பாதியில் மீண்டும் ஆற்றலை வெளிப்படுத்திய நெய்மார் பிரேசில் அணியின் கோல் எண்ணிக்கையை 2ஆக உயர்த்தினார். தொடர்ந்து ஒஸ்கார் கோல் ஒன்றை போட போட்டியில் 3-1 எனும் கோல் அடிப்படையில் பிரேசில் வெற்றி வாகை சூடியது. போட்டியை நேரில் கண்டுகளிக்க வாய்ப்பு கிடைக்காத ரசிகர்கள் பல்வேறு இடங்களில் பெரிய திரைகளில் இந்த போட்டியை பார்த்து மகிழ்ந்தனர். பிரேசில் வெற்றி பெற்ற பின்னர் அவர்கள் குதூகலித்த காட்சிகளே இவை. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஜோ ரூட் மற்றும் மெத் பிரைரனின் வீழ்த்தப்படாத 135 ஓட்டங்கள் இணைப்பாட்டத்தின் மூலம் இங்கிலாந்து வலுவான நிலைக்கு உயர்ந்துள்ளது. போட்டியின் முதலில் துடுப்படுத்தாடும் இங்கிலாந்து 5 விக்கெட் இழப்பிற்கு 344 ஓட்டங்களை நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. கிரிக்கெட்டின் தாயகம் என போற்றப்படும் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று ஆரம்பமான இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட இங்கிலாந்து 22 ஓட்டங்களுக்கு முதல் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. எனினும் இயன் பெல் 56 ஓட்டங்களையும் மொஹின் அலி 48 ஓட்டங்களையும் பெற்று அணிக்கு சற்று ஆறுதல் அளித்தனர். இங்கிலாந்து அணி 209 ஓட்டங்களை பெற்றிருந்த போது 5வது விக்கெட் வீழ்த்தப்பட்டது. என்றாலும் ஜோ ரூட் மற்றும் மெத் பிரையர் ஜோடி 6ஆம் விக்கெட்டில் 135 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை சவாலான நிலைக்கு கொண்டு வந்தது. ஜோ ரூட் தனது 3வது டெஸ்ட் சதத்தை எட்டினார். ஜோ ரூட் 102 ஓட்டங்களுடனும் மெத் பிரையர் 76 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். பந்து வீச்சில் நுவான் பிரதீப் 2 விக்கெட்டுகளையும் நுவான் குலசேகர, ஷமிந்த இரங்க, ரங்கன ஹேரத் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். Of 135 so far of just 186. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் உலகம் பூராகவும் களை கட்டியுள்ள நிலையில் மீன்களும் நீருக்கடியில் இரு அணிகளாக போட்டியிடும் காட்சி காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. மீன்களின் உலகக்கிண்ணம் என அழைக்கப்படும் இந்த யுக்தி ஷங்காய் நகரில் உள்ள மீன் காட்சியகத்தில் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. பிரேசில் உலகக்கிண்ண போட்டிகளுக்கு ஆதரவு அளிக்கும் முகமாக இந்த மீன்கள் உலகக்கிண்ண உதைப்பந்தாட்டமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. தமது உணவினை பந்தாக கொண்டு இந்த நீந்தும் அழகிய உயிரினங்கள் போட்டியிடுகின்றன. 2 வித வர்ணங்களில் 23 மீன்கள் 2 அணிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் நடுவராக தொழிற்படவும் இங்கு மீன் ஒன்று காணப்படுகின்றது. விசேடமாக வடிவமைக்கப்பட்ட மீன் தொட்டியில் அமைக்கப்பட்ட இந்த தடாகத்தில் பிளாஸ்டிக் புட்கள் தரையாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் கோல் கம்பங்கள், பக்க கொடிகள் என வண்ணமயமாக காட்சியளிக்கின்றன. கருப்பு மற்றும் வெள்ளை வரி கோடுகளால் உடலமைப்பை கொண்ட மீன் நடுவராக தொழிற்பட்டுள்ளது. இந்த மீன் மிகவும் ஆளுமையான தோற்ற அமைப்பை கொண்டுள்ளதாக சந்தைப்படுத்தல் முகாமையாளர் தெரிவிக்கின்றார். நீல மற்றும் மஞ்சள் வர்ண மீன்கள் இரு அணிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வர்ணங்களை கொண்டுள்ளன. இந்த அரிய காட்சியை பார்வையிட பலர் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.